கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே தியானிக்கும்படியாக கொடுத்த சத்திய வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தியானிக்கிற இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிற தூது கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தூதர்கள் ஸ்திரீகளை நோக்கி சொன்னதான வசனங்களை வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்து தியானிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள், அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மிலே எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மிலே என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும், அந்த எதிர்பார்ப்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் போது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் தியானிக்க இந்த நாளிலே தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே தூதர்கள் கல்லறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி போன ஸ்திரீகளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் நாம் இங்கே படித்தோம். யார் இந்த ஸ்திரீகள் என்று பார்க்கும்போது லூக்கா 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களோடு இருந்த மற்ற ஸ்திரீகளும் என்று பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே தேடி போவதை பார்க்கிறோம். அந்த வேளையிலே அங்கே காணப்பட்ட தூதர்கள் ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார்கள், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுவதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். தெய்வ பிள்ளையே, வேத வசனத்தின் வெளிச்சம் அறியாமல் இன்றைக்கு பூமியிலே இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை பண்டிகையாக கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் தேவனுடைய கிருபையினால் கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தொழுது கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை இந்த நாளிலே நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் கூடி வருகிறோம். அப்பொழுதெல்லாம் நாம் எண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தொழுது கொள்ளும்படியான ஸ்லாக்கியம் என்கிற உணர்வோடு தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்படியே இந்த நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நினைவு கூர்ந்து விசேஷித்த பிரகாரமாக கூடி வந்திருக்கிற நாம் இந்த நாளை ஒரு பண்டிகையாக அல்ல, இந்த நாளை விசேஷித்த பிரகாரமாக தேவனை தொழுது கொள்ள தேவன் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்படியே இந்த நாளை ஒரு விசேஷித்த நாளாக கருதி உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக, அதிகாலை வேளையிலே தேவனை தேடும்படியாக தேவன் நமக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய அநாதி நோக்கத்தின்படி தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே வந்தார். ஒன்றும் சிருஷ்டிக்கப்படாததான
அந்த அனாதி நாட்களிலே தானே மனுஷனை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் என்னவென்றால், மனுஷன் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனாகவும் குற்றம் இல்லாதவனாகவும் அவருக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கமாக காணப்பட்டது. அந்த பெரிய திட்டத்தோடு, அந்த பெரிய நோக்கத்தோடு தான் தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார். அப்படியானால் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படாததான நாட்களிலே தானே, அந்த அனாதி நாட்களிலே தானே மனுஷனை குறித்து தேவனுக்குள்ளாக இருந்த திட்டம் என்னவென்றால், மனுஷனை தேவன் சிருஷ்டிக்கும் போது அவன் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும், குற்றம் இல்லாதவனாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தோடு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் தேவனுக்குள்ளாக காணப்பட்டது. அந்த பெரிய திட்டத்தோடு தான் தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார். அந்த நோக்கத்திலிருந்து ஒருவேளை மனுஷன் தவறி போவானே ஆனால் அவனை மீட்டு கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு திட்டம் பிதாவாகிய தேவனுடைய மனதிலே காணப்பட்டது. அந்த திட்டம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக இந்த உலகத்திலே வந்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி மனிதனை அவனுடைய விழுந்து போன நிலைமையிலிருந்து மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்கிற ஒரு மீட்பின் வழியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் பிதாவாகிய தேவனுடைய மனதிலே காணப்பட்டது. தேவனோ தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக காணப்பட்டார். காரணம், எதிர்பாராத விதமாக மனிதனுடைய ஜீவியத்திலே ஒரு விழுகை ஏற்பட்டது. அந்த விழுகை ஏதேன் தோட்டத்திலே சம்பவித்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் பரிசுத்த பேதுரு 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களிலே சொல்லுகிறார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதாவது உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய மனதிலே குறிக்கப்பட்டவராய் இருந்தார். எப்படி குறிக்கப்பட்டவராய் இருந்தார்? சிருஷ்டிக்கப்படுகிற மனுஷன் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனாகவும் குற்றம் இல்லாதவனாகவும் தேவனுக்கு முன்பாக நிலை நிற்கக்கூடிய நிலவரத்திலிருந்து விழுந்து போவானே ஆனால் அவனை மீட்கக்கூடிய ஒரு வழியை குற்றமில்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உருவாக்க வேண்டும் என்கிற திட்டம் பிதாவாகிய தேவனுடைய மனதிலே காணப்பட்டது. அப்படியானால் ஒன்றை விளங்கிக் கொள்கிறோம், மனுஷன் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனாகவும் குற்றம் இல்லாதவனாக தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் அவன் தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டியவனாக காணப்படுகிறான். ஆனால் என்ன நடந்தது என்றால், தேவன் கொடுத்த கட்டளைகளை ஆதியிலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் கீழ்ப்படியாமையின் மூலமாக அவனுடைய ஜீவியத்திலே விழுகை சம்பவித்தது. தேவனுக்கு முன்பாக நிலை நிற்க இயலாதவனாக போய்விட்டான். தேவன் நியமித்த நாட்களிலே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவருடைய மனதிலே குறிக்கப்பட்டு காணப்பட்ட திட்டத்தை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி முழு மனுக்குலத்திற்காகவும் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தும்படியாக செய்து விழுந்து போன மனிதனை மீட்கும்படியான வழியையும் மார்க்கத்தையும் உருவாக்கி வைத்ததை நாம் அறிகிறோம். தெய்வ பிள்ளையே, ஏதேனிலே அதற்கு நிழலாட்டமாக அந்த பலியின் சிந்தையை தேவன் நமக்கு விளக்கி கொடுப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வஸ்திரத்தை இழந்திருந்ததான ஆதாமுக்கு
தேவன் தோல் உடையை உண்டாக்கி கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் பாவம் செய்தபோது தாங்கள் நிர்வாணிகளாய் இருந்தார்கள் என்பதை அறியும்படியான மாம்ச கண்கள் அவர்களுக்கு திறக்கப்பட, குற்றமுள்ள மனுஷனுக்காக குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே பலி செலுத்தப்படுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இப்படி நாம் ஆதியிலிருந்தே ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் படிக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மனுஷனுடைய ஜீவியத்திலே மனுஷன் செய்த பாவத்தை நிவர்த்தியாக்கும்படியாக, மனுஷன் செய்த பாவத்தை மறைக்கும்படியாக, மனுஷன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் எப்படி செயல்பட்டார் என்பதை நாம் வேத புஸ்தகத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். ஆதியிலே மனுஷன் பாவம் செய்தான், அவனுடைய மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது, தேவ சாயலை இழந்திருப்பதை அறிந்தான், தான் நிர்வாணியாய் இருப்பதை அறிந்து தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க இயலாதவனாக காணப்பட்டான். ஆனால் இரக்கமுள்ள தேவன் என்ன செய்தார்? அவருடைய பாவங்கள் மறைக்கப்படும்படியாக என்ன செய்தார் என்றால், குற்றம் செய்த மனிதனுடைய பாவத்தை மறைக்கும்படியாக குற்றமில்லாத ஒரு மிருகத்தை பலி செலுத்தி அதனுடைய தோலினாலே ஒரு உடையை உண்டாக்கி மனிதனுடைய நிர்வாணத்தை மறைப்பதை பார்க்கிறோம். இது ஆதியிலே மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே நிகழ்ந்த ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. பின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து மீட்டு கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலே அவர்கள் வனாந்திரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். வனாந்திரத்திற்கு வந்த நாட்களிலே அவர்கள் எங்கே காணப்பட்டார்கள் என்றால், சீனாய் மலை அடிவாரத்திலே அவர்கள் காணப்பட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்பொழுதும் கூட தேவன் ஜனங்களுக்கு அநேக பிரமாணங்களை கொடுத்து பலவிதமான பலிகளை செலுத்தும்படியாக தேவன் கட்டளையை கொடுப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். லேவியராகமம் புஸ்தகத்தை நாம் படிக்கும்போது 5 பெரிய பலிகளை நாம் அங்கே படிக்கிறோம். சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று 5 பெரிய பலிகளை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். அதே போல 5 சிறிய பலிகளை குறித்தும் நாம் அங்கே படிக்கிறோம். அசைவாட்டும் பலி, ஏறெடுத்து படைக்கும் பலி, பான பலி, ஸ்தோத்திர பலி, உற்சாக பலி, இப்படியாக 5 சிறிய பலிகளை ஜனங்கள் ஏறெடுக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் மோசையின் மூலமாக வழிநடத்தப்பட்டு வந்த ஜனங்கள் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்வதன் மூலமாக அவர்களுடைய பாவங்களுக்கு நிவாரணம் உண்டாகும் என்கிற கற்பனைகளோடு அவர்களை வழிநடத்தி வருவதை பார்க்கிறோம். இப்படியாக தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற தேவாட்டுக்குட்டி உலகத்தின் மனுக்குலத்தின் இரட்சிப்புக்காக வெளிப்பட போகிறதை அந்த பலிகளின் மூலமாக நிழலாட்டமாக தேவன் காலா காலமாக வெளிப்படுத்தி வந்ததை நாம் வேத புஸ்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சித்தத்தின்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிரவேசித்து மனுஷனுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஏராளமான நன்மைகளை ஜனங்கள் ஈவாக அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அந்த நன்மையை அனுபவித்த ஜனங்கள்தான் அவருடைய கடைசி நாட்களில் இவன் வேண்டாம், இவனை அகற்றும், இவனை அகற்றும் என்று அவருக்கு விரோதமாக கூக்குரலிட்டார்கள். அவரை விசாரித்ததான பிலாத்து அவர் குற்றமற்றவர் என்று அறிந்து நிரூபித்தாலும் கூட ஜனங்களோ என்ன சொல்லி கூக்குரலிட்டார்கள் என்றால், அவரை அகற்றும், அவரை அகற்றும் என்று சொல்லி கூக்குரலிடுவதை பார்க்கிறோம். அவர் செய்த குற்றம்தான் என்ன என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்விக்கு நாம் பதில் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது, அவர் ஜனங்களை நேசித்தார், அவர் பாவிகளையும் கூட
நேசிக்கிறவராக காணப்பட்டாலும், ஆனால் அவரோ பாவத்தை வெறுக்கிறவராக காணப்பட்டார். அந்த பாவிகளுடைய பாவத்திற்கு அவர் உடந்தையாகாமல் விலகி நடந்தபடியினால் அவரை அவர்கள் சத்துருக்களாக பகைத்தார்கள். அவர்கள்தான் கூக்குரலிட்டார்கள், அவனை அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். இன்றைக்கும் தெய்வ ஜனமே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்கள் ஜீவியத்திலே கொடுத்த வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்து போவீர்களானால், தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்த இரட்சிப்பை இழந்து போய் பின்மாற்றத்திற்குள் போவீர்களானால், இன்றைக்கும் நீங்கள் சொல்லாமல் சொல்லுகிறீர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும், அவனை அகற்றும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். ஒருவேளை இன்னும் பாவத்திலேயே காணப்பட்டு மனம் திரும்பாமலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமலேயே அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு, ஆனால் அவர் பாவத்தை வெறுக்கிறபடியினால் பாவிகளாய் இருக்கிற நிலவரத்திலே அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றாமல் இருப்பீர்களானால், அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றிருந்திருக்கலாம், ஆனால் இன்னும் உன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நீ விடுபட்டு மீட்டு ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தாலே கழுவப்படாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல், ரட்சிப்பின் மார்க்கத்திற்கு நேராக கடந்து வராமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்து சென்ற அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் காணப்படுவாயானால், இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒருவேளை நீ நன்மையை பெற்றிருக்கலாம், ஆனால் இன்னும் நீ பாவத்தை நேசித்து பரிசுத்தராயிருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற விருப்பமில்லாமல் காணப்படுகிறபடியினால், இன்றைக்கும் நீ சொல்லாமல் சொல்லுகிறாய், இவனை அகற்றும், இவரை சிலுவையிலே அறையும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். தெய்வ பிள்ளையே, நாம் இங்கே வாசிக்க கேட்ட வசனத்திலே, மூல வசனத்திலே என்ன படித்தோம்? தேவ தூதர்கள் அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்திற்காகவும் பலியாக தம்முடைய இரத்தத்தை சிந்தி மரித்தார். தாம் தேவனால் குறிக்கப்பட்ட நாட்களிலே இந்த பூலோகத்திலே வந்து முழு மனுக்குலத்திற்காகவும் மரித்து முழு மனுக்குலத்திற்காகவும் பரிபூர்ண பாவ மன்னிப்பை கொடுக்க போகிறார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக ஆதி நாட்களிலிருந்தே காலா காலங்களாக நிழலாட்டமாக அநேக பலிகளின் மூலமாக அவர் வெளிப்படுத்தி வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆதி மனுஷனுடைய ஜீவியத்திலிருந்தே காலா காலங்களாக தேவன் விழுந்து போன மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டு பண்ணும்படியான திட்டத்தை செயல்படுத்தும்படியாக அவர் கிரியை செய்து வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி கிரியை செய்து வந்த தேவன் மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பரிபூர்ணமாக நிறைவேற்றும்படியாக கடைசி காலங்களிலே நம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி, அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தும்படியாக இந்த உலகத்திற்கு அனுப்பி குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவ நிவாரணத்திற்காக தம்முடைய இரக்கத்தை மனிதனுக்கு வெளிப்படுத்தும்படியாக பலவிதமான பாவ நிவாரண பலிகளை மனிதனுக்காக வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் மனிதனை பூர்ணப்படுத்தவில்லை. அவனுடைய பாவங்கள் மறைக்கப்பட்டது, அவனுடைய பாவங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆக்கப்படவில்லை. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவங்களை நிவர்த்தி செய்து பாவங்கள் பரிபூர்ணமாக மன்னிக்கப்படும்படியாக மேன்மையான பலியை பிதாவாகிய தேவன் கடைசி காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தினார். அந்த கடைசி காலங்களிலே ஜீவிக்கிற நாம் அந்த மேன்மையான பலியின் மூலமாக பரிபூர்ண பாவ மன்னிப்பை பெற்று கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றி பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான இடத்தை சுதந்தரிக்கக்கூடிய
பாக்கியசாலிகளாக மாறி இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே காலாகாலங்களாக தேவன் வெளிப்படுத்தின பலிகள் மனிதனுடைய பாவங்களை மறைத்ததென்றால் அது மனிதனை பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான இடத்திற்குள் பிரவேசிக்க செய்ய இயலாதபடி காணப்பட்டது. ஆனால் நமக்கோ தேவன் தம்முடைய மேன்மையான பலியாக நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி அவரை பலியாக நமக்கு கொடுத்து அந்த பலியை ஏற்றுக்கொள்கிற நமக்கு பரிபூர்ண பாவ மன்னிப்பை உண்டாக்கி பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை அடைய தேவன் நமக்கு கிருபை நல்குகிறார். அந்த நோக்கத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்தார். ஆனால் அவர் தம்முடைய மரணத்திற்கு முன்பாக வாக்குரைத்த ஒரு காரியம் என்னவென்றால், நான் மரிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று. அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவரை சில ஸ்திரீகள் காணும்படியாக கல்லறை நண்டையிலே கடந்து செல்வதை பார்க்கிறோம். அப்படி கல்லறை நண்டையிலே கடந்து சென்ற வேளையிலே அங்கே காணப்பட்ட தூதர்கள் ஒரு நல்ல செய்தியை அந்த ஸ்திரீகளுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த நல்ல செய்தி என்னவென்றால், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று கேட்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இதிலே ஒரு ஆவிக்குரிய வெளிப்படுத்தல் உண்டாயிருக்கிறது. நாம் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடியதான பூர்ணமான ஜீவியம் செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து சென்றதான பாதையிலே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக நாம் பிரயாணம் செய்து வருகிறோம் இந்த பூலோக வாழ்க்கையிலே. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி பூர்ணமாகும்படியாக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு வருகிற நாம், ஒவ்வொரு நாளும் பிரயாணப்பட்டு வருகிற நாம், பரலோக பாதையிலே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரிடத்தில் போய் தேடக்கூடாது என்றால், மரித்தோரிடத்தில் போய் தேடக்கூடாது. தெய்வ பிள்ளையே, நாம் பூர்ணராகும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்கிற தரிசனத்தோடு, என்கிற எண்ணத்தோடு, என்கிற வெளிப்பாடோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிடத்தில் போய் தேடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிடத்தில் இல்லை என்கிற ஒரு சத்தியத்தை தேவன் இந்த இடத்திலே விளங்கச் செய்கிறார். அப்படியானால் மரித்தோர் என்று சொல்லும் போது அந்த மரித்தோர் என்பவர்களிலே காணப்படுகிற சில அனுபவங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு வரும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படி மாம்சத்திலே மரணத்தை அடைகிறான் என்பதை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான் என்று அங்கே படிக்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு மனிதனும் சரீரத்திலே மரணத்தை அடைய வேண்டியவனாக காணப்படுகிறான். அப்படிப்பட்ட மரித்தோர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற கல்லறையிலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடக்கூடாது. பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை அடையும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வைத்து சென்ற அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற கல்லறையில் தேட வேண்டாம். காரணம், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். ஆகவே அவர் மரித்தோரிடத்தில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆகவேதான் தேவதூதர்கள் அன்றைக்கு சொன்னார்கள், அவர் இங்கே இல்லை, அவர் கல்லறையிலே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று கேட்பதை பார்க்கிறோம். ஆகவே நாளிலே தேவன் உங்களுக்கு விளங்க பண்ணுகிற ஒரு சத்தியம் உண்டு. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தவராக அல்ல, உயிரோடு எழுந்தவராக
அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரை உயிர்த்தெழுந்தவராக அவரை தேடி அவரை உயிர்த்தெழுந்தவராக அவரை கண்டடைந்து அவரை உயிர்த்தெழுந்தவராக அவர் இருக்கக்கூடிய பிதாவின் வலது பார்சத்தை நோக்கி பார்த்து அவரை உயிர்த்தெழுந்தவராக அவர் இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான இடத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு தரிசனத்தோடு தேவன் உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, மரணம் என்று பார்க்கும்போது ஆவிக்குரிய மரணம் மனிதனுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கக்கூடியதாயிருக்கிறது. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, அக்கிரமங்கள் பாவங்கள் இவைகளெல்லாம் மனிதனுடைய ஜீவியத்திலே ஆவிக்குரிய மரணத்தை உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் போது மாம்சத்தின் கிரியைகளின் மூலமாக உண்டாகிற ஆவிக்குரிய மரணத்தை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, கோபம், மூர்க்கம், பொறாமை, பொய், இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் என்ன சம்பவிக்கிறதாம்? ஆவிக்குரிய மரணம் சம்பவிக்கிறதாம். தேவன் இந்த காலை வேளையிலே வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், நீங்கள் உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவை இப்படிப்பட்ட ஆவிக்குரிய மரணம் அடைந்து ஜீவிக்கிற அனுபவத்தோடு வாழ்கிற மனிதர்களின் மத்தியிலே நீங்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தேட வேண்டியது என்ன என்கிற ஒரு கேள்வி இந்த காலை வேளையிலே எழும்புகிறது. அநேகர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை யாரிடத்தில் போய் தேடுவார்கள் என்றால், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய மரணத்தை அடைந்த மனிதனுடைய ஜீவியத்திலே போய் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்டுபிடிக்க முடியுமா, கண்டடைய முடியுமா என்று தேடுவார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்கிறார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்திருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே நீ போய் தேடுவாயானால் நீ அவர்களுடைய ஜீவியத்தின் மத்தியிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை காண இயலாது. அல்லேலூயா. அவர்களின் மத்தியிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தை நீ காண இயலாது. அவர்களின் மத்தியிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சாயலை நீ காண முடியாது. ஆகவே அவரை மரித்தோரிடத்தில் தேடுவது என்ன? ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்த மனிதர்களுடைய ஜீவியத்திலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தேடுவதென்ன? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொன்னார். காரணம் என்ன? ஆவிக்குரிய மரணத்தை அடைந்த நிலவரத்திலே காணப்படுகிற அந்த ஜனங்களின் மத்தியிலே நீ போய் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தேடி கண்டுபிடிக்கலாம் என்று எண்ணுவாயானால் அவர்களுடைய ஜீவியத்திலே நீ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை காண இயலாது. அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சரீர பிரகாரமாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவருடைய கல்லறையிலே நீங்கள் போய் தேட வேண்டியதில்லை. அவரை நீங்கள் அங்கே காண முடியாது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்து காணப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போய் தேட வேண்டியதில்லை. காரணம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அங்கே காணப்பட மாட்டார். அவர்களுடைய அக்கிரமமான ஜீவியத்தின் மத்தியிலே அவர் காணப்பட மாட்டார். ஆகவே நீங்கள் அவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவை தேட வேண்டியது இல்லை. அவர் அங்கே இல்லை. தெய்வ பிள்ளையே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய ஜீவியத்திலே ஆவிக்குரிய மரணம் உண்டாகாதபடி நம் ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஐக்கியத்தையும் ஆவிக்குரிய மரணம் அடையாமல் நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற ஜனங்களோடு நம்முடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா,
ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய ஐக்கியம் தேவனோடும் தேவனுடைய ஊழியக்காரர்களோடும் உண்டாயிருக்கிறது என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்படி உங்களுடைய ஐக்கியம் தேவனோடும் தேவனுடைய ஊழியக்காரர்களோடும் காணப்படுமேயானால், நீங்கள் நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்களோடு உங்கள் ஐக்கியத்தை வைத்திருக்கிறபடியால் அவர்கள் மத்தியிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து காணப்படுவதை அறிந்து கொள்வீர்கள், கண்டடைவீர்கள். உங்கள் தேடுதல் வீண் போகாது. பிரைஸ் தி லார்ட். ஆம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் நடுவே காணப்படுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சர்தை என்கிற ஒரு சபை காணப்பட்டது. அந்த சர்தை என்கிற சபையை குறித்து தேவாவியானவர் என்ன சொன்னார் தெரியுமா? வேதத்திலே நாம் படிக்கிறோம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்றும் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள் என்று வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். சர்தை சபையை பற்றி தேவாவியானவர் வெளிப்படுத்தும் போது என்ன வெளிப்படுத்துகிறார் என்றால், சர்தை சபையிலே 2 கூட்ட ஜனங்கள் காணப்பட்டார்கள். அந்த 2 கூட்டத்தாருடைய கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அதிலே ஒரு கூட்டத்தார் எப்படி காணப்பட்டார்களாம்? உயிர் உள்ளவர்கள் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவர்களாக காணப்பட்டார்களாம். சர்தை என்கிற சபையிலே தான் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இந்த மாம்ச சரீரத்திலே உயிருள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலேயோ அவர்களுடைய ஜீவியத்திலே அக்கிரமங்களும் நாம் ஏற்கனவே கண்ட பலவிதமான துன்மார்க்க தனங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டபடியினால் அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் கண்டபோது ஆவிக்குரிய மரணம் அடைந்திருப்பதை தேவன் கண்டார். அப்படி கண்ட வேளையிலே அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் திருடனை போல வருகிறேன். உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக காணப்படும்படியாக, தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக காணப்படும்படியாக மனம் திரும்பு என்று போதிப்பதை பார்க்கிறோம். மனம் திரும்பு என்று கட்டளை கொடுப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நீ சபைக்கு வெளியே காணப்படலாம், அல்லது இன்றைக்கு நீ அந்த சர்தை சபையிலே காணப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்தை போல நீ காணப்படலாம் சபைக்குள்ளே. எப்படியானாலும் உன் ஜீவியத்தை தேவன் காணும் போது, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தேவன் காணும் போது, நீ மாம்சத்திலே ஒருவேளை மரணத்தை அடையாமல் காணப்படலாம். ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவன் விரும்பத்தகாததான அக்கிரமங்களினால் உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ மரித்து போயிருப்பாயே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று தியானிக்கிற இந்த நாளிலே தேவன் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ மனம் திரும்பு என்று அந்த ஆலோசனையை கேட்டு நீ உன் வாழ்க்கையை சீர்படுத்தி மனம் திரும்புவாயானால் தேவன் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அதே நேரம் சர்தை சபையிலே இருந்த இன்னொரு கூட்டத்தாரை குறித்து தேவன் எப்படிப்பட்ட சாட்சிகளை கொடுக்கிறார் என்றால், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் தங்களுடைய ஐக்கியத்தை தேவனோடும் தேவனுடைய ஊழியக்காரர்களோடும் வைத்துக்கொண்டு நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் செய்து எந்த அக்கிரமங்களோ அநியாயங்களோ பாவங்களோ எந்த ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோ தங்களுடைய ஜீவியத்திலே பிரவேசியாதபடி தங்கள் ஜீவியத்தை பாதுகாத்து கொண்டு
கரை திரையில்லாத ஜீவியம் செய்து தங்களுடைய வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாமல் தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக வெண் வஸ்திரம் தரித்து காணப்பட்டார்கள். அவர்கள் என்னோட கூட நடப்பார்கள் என்று அவர்களை குறித்து சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆராய்ந்து பாருங்கள். சர்தை சபையிலே காணப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்து போன ஜனங்களைப் போல நீங்கள் காணப்படுகிறீர்களா? அல்லது சர்தை சபையிலே காணப்பட்ட பெண் வஸ்திரம் தரித்து ஜெயம் கொண்டவர்களாக நடக்கிற ஜனங்களைப் போல நீங்கள் காணப்படுகிறீர்களா என்பதை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தெய்வ பிள்ளையே, வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாமல் கரை திரை இல்லாமல் வெண் வஸ்திரம் தரித்து நடக்கக்கூடிய கூட்டத்தாரோடு உங்கள் ஐக்கியம் காணப்படுமே ஆனால் நீங்களும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நல்ல ஒரு ஜீவியம் செய்து தேவனுடைய பார்வையிலே நிறைவுள்ளவர்களாக காணும்படியாக ஜீவித்து அவரோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் உங்களுக்கு மார்க்கத்தையும் ஸ்லாக்கியத்தையும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆகவே ஆத்தும ரட்சிப்பை பற்றி கவலைப்படாமல் சுகபோகமாய் வாழ்ந்து உயிரோடு செத்த நிலைமையிலே காணப்படுவதை தேவன் விரும்பவில்லை. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் என்னுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் செய்யவில்லை, நான் என்னுடைய வாழ்க்கையிலே அக்கிரமங்கள் செய்யவில்லை, நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரும்ப தகாததான துன்மார்க்கத்தனத்தை செய்யவில்லை என்று ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அக்கிரமங்களையோ துன்மார்க்கத்தனத்தையோ பாவங்களையோ நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரிக்கும்படியான வாய்ப்புகள் உண்டு. எப்படி என்று ஒரு கேள்வி எழும்பும் போது அங்கே தேவன் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். அந்த பதிலை தான் நாம் இந்த 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சுக போகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவனாயிருக்கிறான். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரிக்க வேண்டுமானால் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நல்ல சுகபோகமா உங்களுக்கு தேவன் நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு தேவன் நல்ல கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கலாம், தேவன் உங்களுக்கு நல்ல வீடு வாசல்களை கொடுத்திருக்கலாம், தேவன் உங்களுக்கு பிரயாணம் பண்ணும்படியாக நல்ல வாகனங்களை கொடுத்திருக்கலாம், நல்ல சரீர பிரகாரமாக சுகபோகமாக வாழக்கூடிய நல்ல ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அப்படிப்பட்ட தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களிலே நீங்கள் சுகபோகமாய் வாழ்ந்து தேவனை தேடுவதிலேயோ தேவனை ஆராதிப்பதிலேயோ தேவனை மகிமைப்படுத்துவதிலேயோ கரை திரையற்ற ஜீவியம் செய்ய வேண்டும் என்கிற தரிசனம் இல்லாமல் நீங்கள் ஜீவிப்பீர்களானால் சுகபோகமாக வாழக்கூடிய வாழ்க்கை, சுகபோகமாய் வாழ்ந்து தேவனை தேடாமல் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுடைய ஜீவியத்திலே ஆத்தும மரணத்தை கொண்டு வந்துவிடும் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக தேவன் விளங்க செய்கிறார். தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களுக்கு எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய பிரகாரமாக கொடுக்கலாம். ஆனால் அதிலே திருப்தி அடைந்து சுகபோகமாக அந்த லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஒரு ஐஸ்வர்யவானை பற்றி நாம் படிக்கிறோமே, அப்படி ஒரு சுகபோகமான வாழ்க்கையை நீங்கள் வாழுவீர்களானால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரணம் அடைந்தவர்களாக காணப்படுவீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் ஒன்றுமில்லாமல் லாசர் என்கிற ஒரு தரித்திரன் தான் அதே ஐஸ்வர்யவானோடு காணப்பட்டான். அதே ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளை உண்டு வாழ்ந்து தேவனோடு அகமகிழ்ந்து தேவனை தேடுகிறவனாக தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கை கொள்ளக்கூடியவனாக காணப்பட்டான். அவனோ ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரணமடையாமல் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவனாக காணப்பட்டான். ஆனால் சுகபோகமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவானோ ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி கவலைப்படாமல் தேவனால் தீர்க்கதரிசிகளுக்கு உரைக்கப்பட்ட
ஆகமங்களை கைக்கொள்ளாமல் அதை பற்றி சற்றேனும் கவலைப்படாமல் ஜீவித்து வந்த அவனுடைய ஜீவியமோ ஆவிக்குரிய ஜீவியத்தில் மரணமடைந்த ஜீவியமாக காணப்பட்டது. 2 பேருடைய ஜீவியத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். எப்படி சர்தை சபையிலே 2 கூட்ட ஜனங்கள் காணப்பட்டார்களோ அதை போல இந்த 2 மனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நல்ல ஐஸ்வர்யம், ஆஸ்தி, சுகபோகமான வாழ்க்கை ஐஸ்வர்யவானுக்கு உண்டாயிருந்தது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி அவன் கவலைப்படாமல் இருந்தான். சரீரத்திலே நன்றாக வாழ்ந்திருந்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்து போயிருந்தான். அவன் சென்று சேர்ந்த இடம் வேதனைப்படக்கூடிய ஒரு இடத்திலே அவன் சென்று சேர்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சரீர பிரகாரமாக ஒரு நல்ல சுகபோகமான வாழ்க்கையை லாசரு வாழாதவனாக காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் அவனோ நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்தபடியினால் ஆவிக்குரிய மரணத்தை அடையாமல் அவன் சரீரத்திலே மரித்த வேளையிலே அவனுடைய ஆத்துமா ஆபிரகாமுடைய மடியிலே இளைப்பாறிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தெய்வ ஜனமே, இதுதான் நியாய தீர்ப்பின் நாளிலேயும் சம்பவிக்க போகிறது. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையிலேயும் சம்பவிக்க போகிறது. ஒரு கூட்டத்தார் ஜெயங்கொண்டவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் நாளிலே எக்கால சத்தத்தை கேட்கும் போது உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக மறுரூபம் அடைந்தவர்களாக மத்திய ஆகாயத்திலே இயேசு கிறிஸ்துவை சந்திப்பார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நல்ல ஒரு ஜெய ஜீவியம் செய்யாதவர்களோ அவர்கள் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையிலே எக்கால சத்தம் தொனித்தாலும் அதை கேட்க இயலாதவர்களாக அவருடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகளாக காணப்படாதபடியினால் அவர்கள் அப்படிப்பட்ட நிலவரத்திலேயே சரீரத்திலே மரித்தபடியினால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் ஜெயாளிகளாக காணப்படாதபடியினால் அவர்களோ அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது உயிர்ப்பிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு மத்தியாகாயத்திலே அவரை சந்திக்க இயலாதவர்களாக பரிதவிக்கப்படத்தக்க நிலவரத்திலே காணப்படுவார்கள். ஆகவே தெய்வ ஜனமே, நீங்கள் சரீரத்திலே வாழ்ந்து வருகிற இந்நாட்களிலே நீங்கள் மரித்தோரிடத்திலே போய் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தேட வேண்டியதில்லை. அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்கள் தேடுங்கள். தேவனை எங்கே தேடுங்கள் என்றால், யார் தேவனோடு நல்ல ஆவிக்குரிய உறவையும் நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தையும் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள், கண்டடைவீர்கள். அல்லேலூயா. ஆம் தெய்வ பிள்ளையே, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களோடு கல்லறையிலே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்து போயிருக்கிற ஜனங்களின் மத்தியிலே இல்லை, அவர் ஆவிக்குரிய வெற்றியுள்ள ஜீவியம் செய்கிற தேவ ஜனங்களோடு காணப்படுகிறார். அவர் பிதாவின் வலது பார்சத்திலே காணப்படுகிறார். அவர் பிதாவின் வலது பார்சத்திலே காணப்பட்டாலும் இன்றைக்கும் அவரை தேடுகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சந்திரனை பாருங்கள், அது வானத்திலே தான் காணப்படுகிறது. ஆனால் வானத்திலே காணப்படுகிற சந்திரனுடைய பிரதிபலிப்பை நீங்கள் எங்கே காண முடியும் என்றால், இந்த பூமியிலே காணப்படுகிற ஒவ்வொரு நீர் நிலைகளிலேயும் அந்த சந்திரனுடைய பிரதிபலிப்பை காண முடியும். ஒருவேளை இந்த பூமியிலே 1000 கிணறுகள் காணப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், தண்ணீர் நிறைந்த கிணறுகள் காணப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிரகாசிக்கிற சந்திரன் வானத்திலே காணப்பட்டாலும் அதனுடைய பிரதிபலிப்பை நீங்கள் எங்கே காணலாம் என்றால், அந்த தண்ணீர் நிறைந்த கிணறிலே அதனுடைய பிரதிபலிப்பை காண முடியும். அதை போல இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக பிதாவின் வலது பார்சத்திலே உன்னதங்களிலே காணப்பட்டாலும் அவர் இன்றைக்கும் அவரை தேடுகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயங்களிலே வாசமாயிருக்கிறார். அதுதான் தேவன் வாசம் பண்ணுகிற அதிசயமுள்ள அனுபவமாயிருக்கிறது. தேடுகிற ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கக்கூடிய உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார்.
இதோ மனுஷரின் மத்தியிலே தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறாரே. தெய்வ பிள்ளையே, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாயிருக்கிறார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். இங்கே ஒரு சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புவதற்கு அவருக்குள் காணப்பட்ட அனுபவம் என்ன என்பதை குறித்து ரோமருக்கு பரிசுத்த பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். அந்த வேத வசனத்திலே சொல்லுகிறார், அவருக்குள்ளே பரிசுத்தமுள்ள ஆவி காணப்பட்டது என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, பரிசுத்த ஆவிக்கும் பரிசுத்தமுள்ள ஆவிக்கும் வித்தியாசம் உண்டு. பரிசுத்த பவுல் மூலமாக தேவாவியானவர் விளக்கக்கூடிய சத்தியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவதற்கு காரணமாயிருந்தது அவருக்குள்ளே காணப்பட்ட பரிசுத்தமுள்ள ஆவி என்று வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாமும் கூட ஒரு நாள் இந்த சரீரத்திலே நாம் மரணம் அடையலாம். ஆனால் அவருடைய எக்கால சத்தம் தொனிக்கும் போது நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலோடு விண்ணின் சாயலோடு மத்தியாகாயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டுமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி பரிசுத்தமுள்ள ஆவி காணப்பட்டதோ அதை போல நமக்குள்ளாகவும் பரிசுத்தமுள்ள ஆவி காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தமுள்ள ஆவி உயிரடைய செய்ததோ அதை போல பரிசுத்தமுள்ள ஆவியை நாமும் பெற்றிருப்போமே. ஆனால் அந்த பரிசுத்தமுள்ள ஆவிதான் நம்மை ஆண்டவருடைய வருகையின் நாளிலே உயிர்ப்பிக்க கூடியதாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த பரிசுத்தமுள்ள ஆவியை எப்படி ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து தியானிக்கும் போது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 3 மண்டலங்கள் உண்டு. சிந்தனை மண்டலம் உண்டு, ஆத்தும மண்டலம் உண்டு, சரீர மண்டலம் உண்டாயிருக்கிறது. இதிலே மிகவும் முக்கியமான மண்டலம்தான் சிந்தனை மண்டலம். அதை ஆவிக்குரிய மண்டலம் என்று அறிந்து கொள்கிறோம். இந்த சிந்தனை மண்டலத்திலே ஒவ்வொரு மனிதனும் எந்த ஒரு அசூசியும் இராதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய ஆவியிலே எந்த ஒரு அசூசியும் காணப்படாதபடி அவன் தன்னுடைய ஆவியை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த ஆவி எப்படி காணப்படுகிறது என்றால், வேதம் சொல்லுகிறது ஒரு பட்டணத்தின் மதிலை போல காணப்படுகிறது என்று வேதம் வெளிப்படுத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆவியை அடக்கி வைக்கிற மனுஷன் நல்ல மதிலுள்ள பட்டணத்தை போல் இருக்கிறான் என்று படிக்கிறோம். ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணத்தை போல காணப்படுகிறான். தெய்வஜனமே, இன்றைக்கு உங்களுடைய சிந்தனை மண்டலம், உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலம் எப்படி இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஏதாகிலும் தேவன் விரும்பாத அசூசிகள் உங்கள் சிந்தனை மண்டலத்திலே, ஆவிக்குரிய மண்டலத்திலே காணப்படுகிறதா? மதில் இடிந்த பட்டணத்தை போல காணப்படுகிறீர்கள். ஆனால் உங்கள் சிந்தனை மண்டலத்தை, ஆவிக்குரிய மண்டலத்தை எந்த ஒரு அசூசிகளும் அணுகாதபடி நீங்கள் பாதுகாத்து கொண்டு ஜீவிப்பீர்களானால், உங்கள் ஆவிக்குரிய மண்டலம் நல்ல மதில் எழுப்பப்பட்ட ஒரு பட்டணத்தை போல பாதுகாப்பான நிலவரத்திலே காணப்படுகிறது என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே சாத்தானுடைய முதல் எதிர்க்கிற பகுதிதான் ஆவிக்குரிய மண்டலம். நீங்கள் எந்த பில்லி சூனியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த தேவனுக்கு விரும்பாத மாந்திரீக வல்லமைகளை ஆராய்ந்து பாருங்கள், எந்த ஏவுதல்களை நிதானித்து பாருங்கள், எல்லாம் உங்கள் மனதை கெடுக்கக்கூடியதாக காணப்படும், எல்லாம் உங்கள் மனதை பாதிக்கக்கூடியதாக காணப்படும். ஏனென்றால்
சாத்தான் அப்படிப்பட்ட வல்லமைகளை வைத்துக்கொண்டு முதலாவது எதை தகர்க்கிறான் என்றால், நல்ல மதிலுள்ள பட்டணமாய் இருக்கக்கூடிய உங்கள் சிந்தனை மண்டலத்தை தான் தகர்க்கிறான். உங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தை தான் தகர்க்கிறான். காரணம் என்ன? அந்த ஆவிக்குரிய மண்டலம், சிந்தனை மண்டலம் தான் தலைநகரமாக காணப்படுகிறது ஒரு மனுஷனுடைய சரீர வாழ்க்கையிலே. அந்த ஆவிக்குரிய மண்டலத்தை தகர்த்து விட்டானால், அந்த சிந்தனை மண்டலத்தை தகர்த்து விட்டானால், பின்பு முழு வாழ்க்கையும் அவன் தகர்த்து விடுவது அவனுக்கு எளிதாய் போய்விடும். எப்படி ஒரு தலைநகரத்தை சத்துருக்கள் பிடித்து விட்டால் மற்ற பகுதிகளை பிடிப்பது சத்துருக்களுக்கு எளிதாய் இருக்குமோ, அதை போலதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்கள் சிந்தனை மண்டலத்தை, ஆவிக்குரிய மண்டலத்தை பொல்லாத ஆவிகளை கொண்டு சாத்தான் தகர்க்கும்படியாக இடம் கொடுப்பீர்களானால் மதிலில்லாத பட்டணத்தை போல காணப்படுவீர்கள். பின்பு மற்ற பகுதிகளை அவன் அடிமைப்படுத்துவதற்கு அவனுக்கு அது எளிதாக போய்விடும். ஆகவேதான் உங்கள் சிந்தனைகளை நீங்கள் நல்ல ஒரு பரிசுத்த சிந்தையோடு சுத்திகரிப்போடு பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சிந்தனை மண்டலத்தை, ஆவிக்குரிய மண்டலத்தை நீங்கள் எந்த ஒரு சாத்தானுடைய ஏவுதல்களுக்கு இடம் கொடாமல், வல்லமைகளுக்கு இடம் கொடாமல், அந்நிய வல்லமைகளுக்கு இடம் கொடாமல் உங்கள் சிந்தனை மண்டலத்தை மதிலுள்ள பட்டணத்தை போல நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். அதற்கு செய்ய வேண்டியது என்ன? எந்த ஒரு அசூசிகளும் உங்கள் சிந்தனை மண்டலத்திலே ஆக்கிரமிக்காதபடி நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். உங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்கள் சிந்தனை மண்டலத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது எப்படி பாதுகாத்துக் கொள்வது? அசூசி ஒன்றும் சிந்தனை மண்டலத்தை அணுகாதபடி, ஆவிக்குரிய மண்டலத்தை எந்த அசூசியும் அணுகாதபடி எப்படி நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது? உங்கள் சுய முயற்சியினால் பாதுகாத்து கொள்ள முடியுமா? உங்கள் சுய பிரயாசங்களினால் பாதுகாத்து கொள்ள முடியுமா என்று ஒரு கேள்வி எழும்பும் போது அதற்கு தான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். மகனே, மகளே, அது பலத்தினாலும் அல்ல, அது பராக்கிரமத்தினாலும் அல்ல, அது தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அது உன்னுடைய பலத்தினால் செய்ய முடியாது, அது உன்னுடைய பராக்கிரமத்தினால் செய்ய முடியாது. அது தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியினாலே. அப்படிப்பட்ட எந்த தேவனுக்கு பிரியமில்லாத அசூசிகளும் உன் சிந்தனை மண்டலத்திலே அணுகாதபடி பாதுகாத்து கொள்ள உனக்கு தேவனுடைய ஆவி உதவியாயிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் அன்றைக்கு சீஷர்களிடத்திலே சொன்னார், நீங்கள் முதலாவது போய் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் ஒரு மனிதன் தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியினால் தான் தன்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்தை, தன்னுடைய சிந்தனை மண்டலத்தை சகல அசூசிகளும் அணுகாதபடி பாதுகாத்து கொள்ள செய்யக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் ஆவிக்குரிய மண்டலத்தை, சிந்தனை மண்டலத்தை சாத்தான் அந்நிய வல்லமைகளினாலே தகர்க்கும்படியாக கிரியை செய்யும் போது அது அந்நிய ஆவிகளினாலும் அந்நிய வல்லமைகளினாலும் தான் கிரியை செய்யக்கூடியவனாயிருக்கிறான். ஆகவே அந்த ஆவிகளை மேற்கொள்ளும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவி அவசியமாயிருக்கிறது. தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவி அவசியமாயிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியினால் தான் எல்லா அந்நிய ஆவிகளையும் வல்லமைகளையும் நீங்கள் பகுத்தாராய்ந்து பார்த்து அவைகளுக்கு இடம் கொடாதபடியினால் எந்த அசூசிகளும் உங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே, உங்கள் சிந்தனை மண்டலத்திலே வராதபடி பாதுகாத்து கொள்ள செய்து உங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தை மதிலுள்ள பட்டணத்தை போல நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தை எந்த அசூசியும் அணுகாதபடி பாதுகாத்து கொள்ள செய்யக்கூடியவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய சுய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ நாங்கள் எங்கள் சிந்தனை மண்டலத்திலே அசூசி இல்லாமல் வாழ்ந்து விடுவோம் என்று எண்ணுவீர்களானால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தோல்வியடைந்து போகக்கூடியவர்களாயிருப்பீர்கள்.
ஆகவே தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு சுத்திகரிப்புள்ள ஜீவியத்தை செய்யும் போதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலம் பாதுகாக்கப்படும். ஆகவேதான் அந்த ஆவிக்குரிய மண்டலத்தை தீட்டுப்படுத்தும்படியாக வரக்கூடிய எப்படிப்பட்ட அசூசியான காரியங்களானாலும் அவைகளை உங்கள் சிந்தனை மண்டலத்திலே ஏற்றுக்கொள்ளாதபடி உங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படியாக அதற்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா வேற்றுமையான எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக கீழ்ப்படுத்த வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். ஆகவேதான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி பகர்வதை பார்க்கிறோம். என்ன சாட்சி கொடுக்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான காரியங்களை என்ன செய்கிறாராம்? ஒவ்வொரு நாளும் நிர்மூலமாக்கி தேவனுடைய அறிவை அடைந்து கொள்ளும்படியான அனுபவத்திற்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவராயிருந்தார் என்று படிக்கிறோம். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் வீணான தர்க்கங்கள், வீணான வாக்குவாதங்கள், தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுக்கு விரோதமான காரியங்கள், இவைகள் வீணான எண்ணங்கள் உங்கள் சிந்தனை மண்டலத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய விதத்திலே சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள், யோசனைகள், இவைகள் அனைத்தையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்தி அவைகளிலே வெற்றி சிறந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யக்கூடியவராயிருக்கிறார். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகிற ஒரு ஜீவியம், அப்படிப்பட்ட ஜீவியத்தை தான் பரிசுத்த பவுல் நமக்கு இந்த இடத்திலே விளக்கி காட்டுவதை பார்க்கிறோம். ஆகவேதான் பரிசுத்த பவுல் ஒரு இடத்திலே தன்னுடைய ஜீவியத்தை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார், நான் அனுதினமும் சிலுவையிலே அறையப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமாக எழும்பக்கூடிய மாம்சீக பிரகாரமான சிந்தனைகள், அசூசிப்படுத்தக்கூடிய சிந்தனைகள், இவைகளையெல்லாம் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவைகளையெல்லாம் சிலுவையிலே ஆணி அடித்து ஒவ்வொரு நாளும் நான் சிலுவையிலே அறையப்படுகிறேன் என்கிற அனுபவத்தோடு ஒவ்வொரு நாளும் நான் இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகளை நான் கீழ்ப்படுத்தும்படியாக அனுதினமும் நான் சிலுவையில் அறையப்படுகிறேன் என்கிற அனுபவத்தோடு வெற்றியுள்ள ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறீர்களா? அப்படி செய்வீர்களானால் சர்தை சபையிலே இருக்கக்கூடிய வெண் வஸ்திரம் தரித்தவர்களை குறித்து தேவன் எப்படி சாட்சி கொடுத்தாரோ அதை போல உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்கள் அவரோடு நடக்கிறவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் அவரை தேடி கண்டுபிடித்தவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் அவரை தேடி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்களாயிருப்பீர்கள். தெய்வ பிள்ளையே, இப்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தங்களுடைய சிந்தனை மண்டலத்தை, தங்களுடைய ஆவிக்குரிய மண்டலத்தை அசூசிப்படுத்தாமல் யார் ஜீவிக்கிறார்களோ அவர்களுடைய ஆவிக்குரிய மண்டலம்தான் பரிசுத்தமுள்ள ஆவி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் பரிசுத்த ஆவிக்கும் பரிசுத்தமுள்ள ஆவிக்கும் வித்தியாசம் உண்டு. பரிசுத்த ஆவியை தேவன் உங்களுக்கு தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு சிந்தனை மண்டலத்திலே எந்த ஒரு அசூசியும்,
எந்த ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்கள் சிந்தனை மண்டலத்தை அசூசிப்படுத்தாதபடி பரிசுத்தாவின் உதவியினாலே ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ள செய்து நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே, வெற்றியுள்ள வாழ்க்கையிலே காணப்படுகிற சிந்தனை மண்டலம், உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆவிக்குரிய மண்டலம் தான் பரிசுத்தமுள்ள ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள ஆவி காணப்பட்டது. அப்படிப்பட்ட மதிலுள்ள பட்டணமாக அவருடைய சிந்தனை மண்டலம் காணப்பட்டது. மதிலுள்ள பட்டணமாக அவருடைய ஆவிக்குரிய மண்டலம் காணப்பட்டது. அதற்கு அவருடைய ஜீவியத்திலே உதவியாயிருந்தது பரலோக பிதா அவருக்கு கொடுத்த பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. அவருக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவி அவருடைய சிந்தனை மண்டலத்தை, அவருடைய ஆவிக்குரிய மண்டலத்தை பரிசுத்தமுள்ள ஆவியாக பாதுகாத்து கொள்ள செய்தது. அந்த பரிசுத்தமுள்ள ஆவிதான் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப செய்தது. இன்றைக்கும் தேடுகிறவர்களுக்கு, காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் உதவியோடு எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனை மண்டலத்தை, ஆவிக்குரிய மண்டலத்தை மதிலுள்ள பட்டணத்தை போல பாதுகாத்துக் கொள்கிறானோ அவனுடைய ஜீவியமானது ஆண்டவருடைய வருகையின் நாளிலே உயிர்ப்பிக்க கூடியதாக, மறுரூபமாக்கப்படக்கூடியதாக காணப்படும். அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் வரிசையிலே ஜெயங்கொண்டவர்களாக, வெற்றி சிறந்தவர்களாக, நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் செய்தவர்களாக, மதிலுள்ள பட்டணம் போல தங்களுடைய சிந்தனை மண்டலத்தை பாதுகாத்து கொண்டவர்களாக உயிர்த்தெழுதலின் நாளிலே அவரோடு காணப்படுவார்கள். தெய்வ பிள்ளையே, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எங்கே போனார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு அவர் பிதாவின் வலது பார்சத்திலே காணப்படுகிறார். எல்லா வானங்களுக்கும் மேலாக அவர் காணப்படுகிறார். அப்படியானால் இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோம் என்றால் நமக்கு ஒரு லெக்கு உண்டு, நமக்கு ஒரு தரிசனம் உண்டு. அந்த லெக்கு என்ன? அந்த தரிசனம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தை அடைந்தாரோ நாமும் உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு காணப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லெக்கு, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தரிசனம். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு கேள்வி, நாம் ஒருவேளை சரீரத்திலே மரித்து போகலாம் அல்லது சரீரத்திலே உயிரோடு இருக்கலாம். எப்படியானாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் நாளிலே என்ன சம்பவிக்கும் என்று வேதம் விளக்குகிறது என்றால், மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எந்நாளும் அவரோடு காணப்படுவோம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்த ஒரு பெரிய வேலை என்ன தெரியுமா? பிதாவின் வலது பார்சத்திலே கிட்டி சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பிரதான ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமானால் 1 வருட காலம் பிரகாரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் அவன் தேவனுக்கு பிரியமான விதத்தில் சரியாய் ஊழியம் செய்து பின்புதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வருடத்திற்கு ஒரு முறை பிரவேசிக்க முடியும். அந்த அனுபவத்திலே தான் பிரதான ஆசாரியனே காணப்பட்டான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கி கொடுத்த ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை நொறுக்கும்படியாக ஒப்பு கொடுத்தபடியினால் தேவாலயத்திலே நிழலாட்டமாக காணப்பட்ட திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் கிழிக்கப்பட்டதற்கு ஒப்பாக நிழலாட்டமாக தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. ஒருவரும் எளிதாக பிரவேசிக்க இயலாதபடி காணப்பட்ட
அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும்படியான புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் பாடுகளின் நிமித்தமாக நமக்கு திறந்து கொடுத்தார். ஆகவேதான் அவர் சொன்னார், நானே வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என் வழியாய் பிரவேசியாதவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று சொன்னார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேன்மையான பலியாக பிதாவாகிய தேவன் மூலமாக ஒப்பு கொடுக்கப்பட்டபடியினால் அந்த மேன்மையான பலியின் மூலமாக எளிதாக மனிதன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டான். ஆகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பாவங்கள் மறைக்கப்பட்ட நிலவரத்திலே, நல்மனசாட்சி பாதுகாக்க கூடாத நிலவரத்திலே, பாவங்கள் பரிபூர்ணமாக நிவிர்த்தி செய்யக்கூடாத நிலவரத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் எளிதாக பிரவேசிக்க கூடாதபடி காணப்பட்ட பரிதாபகரமான நிலவரத்தை மாற்றும்படியாக தேவன் மேன்மையான பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்கிற எந்த ஒரு மனுஷனும் பரிபூர்ணமாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அந்த பாவ நிவாரண பலியின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டு ஒரு நல்ல பரிசுத்தவானாக தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே கிட்டி சேரும்படியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கல்வாரி சிலுவையிலே உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அதற்கு முன்மாதிரியாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அந்த திரைச்சீலையின் வழியாக தான் அவரும் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலமாக அவர் நமக்காக பாவ நிவாரண பலியாக பலி செலுத்த தம்மை ஒப்பு கொடுத்தாரே, அந்த பலியின் அனுபவத்தை நாம் விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக சித்தம் கொண்டிருந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு பாவ அறிக்கையை நாம் ஆண்டவருக்கு முன்பாக நொறுங்குண்ட இருதயத்தோடு செய்து பாவத்தை தேவன் எனக்கு மன்னித்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு பாவமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவி ஆத்ம சரீரத்திலே சுத்திகரிக்கப்பட்ட ஜீவியம் செய்து அசூசி படாத ஜீவியம் செய்து வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக தேவனோடு நடந்தோம் என்கிற ஆவிக்குரிய வெற்றியுள்ள வாழ்க்கையை செய்தவர்களாக காணப்படும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறாரோ, எப்படி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாக மெல்கிசதேக்கின் முறைமையின்படி பிரவேசித்தாரோ, நம்மையும் அந்த மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியன் நம்மையும் கூட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாக பிரவேசிக்க செய்து அவரோடு அவருடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்க செய்கிறார். நாம் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசரிக்கப்பட்ட ஆரோனின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்திற்குள்ளாக அல்ல நாம் தேவனை தொழுது கொண்டு தேவனை ஆராதித்துக் கொண்டு வருவது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தியாக பலியாக பலியாக்கப்பட்ட நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசதேக்கின் முறைமையின்படி பரிசுத்த உள்ள ஆவியின் அனுபவத்தோடு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அந்த மெல்கிசதேக்கின் முறைமையின்படிதான் இன்றைக்கு ஒரு ஆசாரியனாக தேவன் என்னை நிறுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நான் ஒரு ஆசாரியனாய் இருக்கிறேன் என்றால் ஆரோனை போன்ற ஒரு அழைப்பை பெற்றுக்கொண்டவனாக மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவ முறைமையிலே தேவன் என்னை ஒரு ஆசாரியனாக நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆரோனுடைய ஆசாரியத்துவ முறை மனிதனை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க செய்ய முடியவில்லை, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க செய்ய இயலவில்லை. ஆனால்
மெல்கிசதேக்கின் முறைமையின் ஆசாரியத்துவத்தை உருவாக்கி கொடுத்த தேவன் அந்த ஆசாரியத்துவ முறைமையின்படிதான் இன்றைக்கு ஜனங்களையும் அநேக ஊழியர்களையும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும்படியான பூர்ணமுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் கொடுத்து பரிசுத்தமுள்ள ஆவி உள்ள ஜீவியம் செய்து மதிலுள்ள பட்டணத்தை போல அனுபவத்தோடு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழச் செய்து நம்மை உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார். ஆகவே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த மெல்கிசதேக்கின் முறைமையின்படியாக பரிபூர்ணமாக்குகிற தேவன் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனையும், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனிதனையும் பரிபூர்ணமாக்குகிற தேவன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை என்ன? நான் எப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசித்தேனோ, மகனே மகளே, உன்னையும் இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ளாக அடியெடுக்க வைக்க செய்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தைரியத்தோடு பிரவேசிக்க செய்கிறேன் என்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறோம் என்றால் அதிலே ஒரு பிரதானமான நோக்கம் உண்டு. அதிலே ஒரு பிரதானமான தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். அவர் எப்படி வெற்றி சிறந்து உயிர் தெழுந்த அனுபவத்தோடு பிதாவின் வலது பார்சத்திலே காணப்படுகிறாரோ, அப்படியே உங்களையும் என்னையும் அழைக்கிற தேவனாக மாத்திரமல்ல, அந்த அழைப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியான சகல காரியங்களையும் தேவன் நமக்காக நிறைவேற்றி சென்றிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே காணப்பட்ட வேளையிலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கத்தக்கதான பாதையை திறப்பின் வாசலாக திறந்து வைத்தார் என்றால், இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் சொன்னார், நான் போகிறேன், நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போய் உங்களுக்காக பிதாவினிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாளிலிருந்துதான் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி அநேக அப்போஸ்தலர்கள் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த ஊழியம்தான் மனிதனை பூர்ணப்படுத்தக்கூடியதாக இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஒரு மனிதன் பிரவேசிக்கும்படியாக நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒவ்வொரு மனிதனும் தன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படியாக என்ன செய்து கொண்டார்கள் என்றால், தேவனுடைய கற்பனைகளின்படி மாம்சத்திலே விருத்த சேதனம் பண்ணி கொண்டார்கள். ஆகவே தெய்வ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய விருத்த சேதனம் அவசியமாய் இருக்கிறது. என்ன அவசியமாய் இருக்கிறது? ஆவிக்குரிய விருத்த சேதனம் அவசியமாய் இருக்கிறது. மாம்சத்திலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வந்த ஜனங்கள் விருத்த சேதனம் பண்ணி அவர்கள் ஒரு நிலையிலே தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்து வருகிற நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கற்பனை என்னவென்றால், தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், மாம்சத்திலே நாம் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல, இருதயத்தின் நுனித்தோல் வெட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இருதயத்திலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இருதயத்திலே மாற்றம் உண்டாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இருதயத்திலே என்ன உண்டாகணும்? மனமாற்றம் உண்டாகணும். அதுக்கு மாம்சத்தின் நுனித்தோலை வெட்டி விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டா உள்ளான சுத்திகரிப்பு உண்டாகி விடாது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், மாம்சத்திலே செய்து கொள்ளக்கூடிய விருத்த சேதனம் அல்ல, இருதயத்துல மனமாற்றம் உண்டாகணும். அதனால இருதயத்தின் நுனித்தோலை வெட்டி கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்கு ஒரு திருஷ்டாந்தமாக சொல்லணும்னா, முதலாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்திலே நடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல போகிறேன் என்கிற ஒரு நல்ல தீர்மானம் எங்க உண்டாகணும்? இருதயத்துல உண்டாகணும். எங்க உண்டாகணும்? இருதயத்துல உண்டாகணும். இருதயத்துல உண்டாகணும்னா அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு வரை அந்த இருதயத்திலே காணப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத சகல அவிசுவாசங்களும் அகற்றப்பட வேண்டும். தேவனுடைய வசனமாகிய இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தால் அந்த இருதயத்தின் நுனித்தோல் வெட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுதான் சமாரியா ஸ்திரீயினுடைய ஜீவியத்திலே நடந்தது. அவள் யாக்கோபின் கிணற்றருகே தண்ணீரை மொண்டு கொள்ளும்படியாக வருகிறாள். அந்த யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தண்ணீர் தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதபடியினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு சமாரியா ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்கிறார்? நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த ஜீவ தண்ணீர் என்று சொல்லுவது பரிசுத்த ஆவியை காட்டுகிறது. ஆனா இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நுனித்தோல் வெட்டப்பட வேண்டும். இருதயத்தில் இருக்கக்கூடிய அவிசுவாசங்கள் வெட்டப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மேல் தெய்வீக நம்பிக்கை உண்டாக வேண்டும். ஆனால் இந்த சமாரியா ஸ்திரீக்குள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்த நம்பிக்கை உண்டாயிருக்கும்படியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவளோடு இடைபடுவதை பார்க்கிறோம். 11ஆம் வசனத்துல படிக்கிறோம், அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்று கேட்பதை பார்க்கிறோம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்று சொல்வதை பார்க்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடி தாகம் உண்டும். எந்த தண்ணீரை குடிப்பவனுக்கு? யாக்கோபின் கிணற்றின் தண்ணீரை குடிப்பவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆவிக்குரிய வெற்றியுள்ள வாழ்க்கையை செய்யும்படியாக இந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொரு மனிதனும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவிசுவாசங்களும் மறையப்பட வேண்டும். அதற்காக அவனுடைய இருதயத்தின் நுனித்தோல் தேவனுடைய வார்த்தையாகிய வசனமாகிய இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தால் வெட்டப்பட வேண்டும். அவனுடைய இருதயமானது சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்திலே தேவனுடைய ஆவியாகிய ஜீவ தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். அந்த ஊற்றினாலே அவன் ஒரு பரிசுத்தமுள்ள ஆவியின் அனுபவத்தோடு தேவன் அவனை வாழச் செய்கிறார். சரி, சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு ஜீவ தண்ணீரை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று எப்பொழுது நம்பிக்கை வந்தது? அவளுடைய ஜீவியத்தை பற்றி தேவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்து எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். அப்ப 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்ப அவளுக்கு ஒரு நல்ல வாஞ்ச வந்துருச்சு. என்ன வாஞ்ச? எனக்கு இனி தாகமே வரக்கூடாது. தேவனே, நீர் கொடுக்கிற ஜீவ தண்ணீராலே தாகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் யாருக்குள்ளே வந்துவிட்டது?
சமாரியா ஸ்திரீக்குள் வந்துவிட்டது. ஆனால் அந்த ஜீவ தண்ணீரை கொடுப்பதற்கு முன்பாக அவளுக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியான நல்ல விசுவாசத்தை உண்டாக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. அதற்காக அவளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சகல அவிசுவாசங்களும் நீங்க வேண்டியது அவசியமாயிருந்தது. அதற்காக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஊருக்குள்ளே ஓடினாள். என்னுடைய ஜீவியத்தை குறித்து அப்படியே வெளிப்படுத்தின ஒரு தீர்க்கதரிசியை கண்டேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஊருக்குள்ளே போய் சாட்சி கொடுத்தாள். அல்லேலூயா. ஒரு கேள்வி, சமாரியா ஸ்திரீ ஊருக்குள்ளே போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க ஏதுவாயிருந்தது என்ன? அவளுடைய இருதயத்திலே வந்த மனமாற்றம். அல்லேலூயா. அவளுடைய ஜீவியத்தில் இருந்த எல்லா அவிசுவாசங்களும் இருதயத்தின் நுனித்தோலும் வெட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியான வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய ஜீவியத்திலே வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தைகளை அவள் ஏற்றுக்கொண்டாள். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின வார்த்தை மெய்யானது என்பதை அறிந்து கொண்டு விசுவாசித்து ஒரு பெரிய மனமாற்றத்தோடு ஊருக்குள்ளே சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தாள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற அற்புதம் இதுதான். உங்களுடைய வாழ்க்கையிலே இருதயத்தின் நுனித்தோல் தேவனுடைய வார்த்தையாகிய வசனத்தின் மூலமாக வெட்டப்படும் போது எல்லா விசுவாசங்களும் மாறிவிடும். தேவனை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் உங்களுடைய ஜீவியத்திலேயும் ஜீவ நீரூற்றை கொண்டு வரும். நீங்கள் மற்ற ஜனங்களுக்கும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பீர்கள். இதைதான் தேவன் இந்நாட்களிலே சுவிசேஷத்தின் மூலமாக செய்து வருகிறார். சுவிசேஷ வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மனிதனும் அவிசுவாசத்திலிருந்து நீங்களாக்கப்படுகிறான். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறான். அவனுடைய இருதயத்தின் நுனித்தோல் வெட்டப்படுகிறது. இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணி கொண்டவனே உண்மையான யூதனாக காணப்படுகிறான். சரீரத்திலே விருத்த சேதனம் பண்ணி கொண்டவன் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். நாம் தான் தெய்வ பிள்ளையே. உள்ளத்திலே இருதயத்திலே தேவனை விசுவாசித்த விசுவாசத்தின் அனுபவத்தோடு விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக ஆவிக்குரிய யூதர்களாக காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட மனம் திரும்புதலோடு தான் தேவன் நம்மை வெண்கல தொட்டிக்கு நேராக கடந்து வர செய்கிறார். எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வெண்கல தொட்டியிலே வந்து ஜனங்கள் சுத்திகரித்துக் கொண்டார்களோ அப்படிதான் தேவன் நம்மை ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்தி தேவ நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு வாழும்படியாக செய்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்ற செய்திருக்கிறார். ஆகவே இந்த 3 பகுதிகளும் அவசியமாய் இருக்கிறது. இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டும். நகர வாசலுக்கு புறம்பே போய் இயேசு கிறிஸ்து எப்படி நிந்தைகளை ஏற்றுக்கொண்டு நகரத்தின் வாசலுக்கு புறம்பே பாடுபட்டாரோ அதே இடத்திற்கு நாமும் சென்று பாளையத்திற்கு புறம்பே நகர வாசலுக்கு வெளியே இயேசுவோடு பாடுபடுகிறவர்களாக, அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களாக, வெண்கல தொட்டியின் அனுபவத்திற்குள்ளாக, ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளாக கடந்து வந்து தேவ நீதியை பெற்றுக்கொண்டு பின்பு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக ஆவிக்குரிய மண்டலத்தை, சிந்தை மண்டலத்தை பரிசுத்தமுள்ள ஆவியின் அனுபவத்தோடு பாதுகாத்து கொள்வீர்களானால் அவருடைய உயிர் தழுதலிலே உங்களுக்கும் பங்கு உண்டு. அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது நீங்களும் மறுரூபமாகி மத்திய ஆகாயத்திலே அவரை சந்திப்பீர்கள்.
அதற்காக தான் இன்றைக்கு இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்திலே தேவன் நம்மை வழி நடத்தி வருகிறார். ஆகவே நம்முடைய கண்களை மூடுவோம். கர்த்தாவே, இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்திலே எங்களை வழி நடத்தி செல்கிறீரே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர பண்ணி இருக்கிறீரே, உமக்கு நன்றி. நாங்கள் கர்த்தாவே வெற்றியுள்ள ஆவிக்குரிய ஜீவியம் செய்து உம்முடைய வருகையின் நாளிலே நாங்களும் கர்த்தாவே ஜெயங்கொண்டவர்களாக உயிர்த்தெழுந்து உம்மை மத்திய ஆகாயத்திலே சந்தித்து உம்மோடு எந்நாளும் வாசம் பண்ண கிருபை தாரும் என்று சொல்லி இந்த வேளையிலே கண்களை மூடி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறார். ஒரு நாள் வரும், நீங்கள் பரிசுத்தவான்களாக தேவனுக்கு முன்பாக சாட்சி கொடுப்பீர்கள். கர்த்தர் எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் லெக்கை தேவன் நிறைவேற்றினார் என்று சாட்சி கொடுப்பீர்கள். எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் தரிசனத்தை தேவன் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றினார் என்று சாட்சி கொடுப்பீர்கள். எங்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை என்று சாட்சி கொடுப்பீர்கள். ஒரு தலபல வரதவதில் டபக்கல வரதவதீர வரதவதிலவே உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு தலபல வரதவதில் டபக்கல வரதவதிலவே ஷந்தலபல வரதவதில் டபக்கல வரதவதிலவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மரித்தோரிடத்தில் இல்லை. ஒரு தலபலவரதவதில் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார். அந்த பிதாவின் வலது பாசத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் இருக்கிற இடத்திலே அழைக்கிறார். ஒரு தலபலவரதவதில் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிறவர்கள், அவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், ஒரு தலபலவரதவதில் அசூசி இல்லாத ஜீவியத்தை செய்யும்படியான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள், ஒரு தலபலவரதவதிலவே பரிசுத்தமுள்ள ஆவியினாலே ஒரு தலபலவரதவதிலவே அவர் இருக்கக்கூடிய இடத்தை அடையக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு தலபலவரதவதிலவே சந்தலபலவரதவதிலவே அப்படிப்பட்ட ஜெயங்கொண்ட கூட்டத்திலே நீங்கள் காணப்படும்படியாக இந்த வேளையிலே உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுங்கள். ஒரு தலபலவரதவதிலவே அப்படி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்கக்கூடிய இடத்திலே உங்களையும் கொண்டு செல்லும்படியாக தான் இன்றைக்கும் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவ ஊழியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து, அந்த மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியனையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு தலபலவரதவதிலவே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, மே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், ஹல்லேலூயா. ஜீவ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், தேவகுமாரன் மரித்தெழுந்தார். ஜீவ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், தேவகுமாரன் மரித்தெழுந்தார். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா. கல்லறை காட்சி அற்புத சாட்சியே, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். நாம் தொழும் தேவன் உயிருள்ளவர், நம் கிறிஸ்தேசு பரிசுத்தரே. நாம் தொழும் தேவன் உயிருள்ளவர், நம் கிறிஸ்தேசு பரிசுத்தரே. சாவை ஜெயித்து சாட்சி அளித்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சாவை ஜெயித்து சாட்சி அளித்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா.
கல்லறை காட்சி அற்புத சாட்சியே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். நல் விசுவாசம் தந்திடுவார். நம்பிடுவோரை எழுப்பிடுவார். நல் விசுவாசம் தந்திடுவார். நம்பிடுவோரை எழுப்பிடுவார். எக்கால சத்தம் கேட்டிட நாமும் யெகோவா மேலே ஜெயித்தெழுந்தே. எக்கால சத்தம் கேட்டிட நாமும் யெகோவா மேலே ஜெயித்தெழுந்தே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா. கல்லறை காட்சி அற்புத சாட்சியே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரரை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.